கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ராஜேந்திரம் கிராமத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ராஜேந்திரபுரம் கிராமத்தை சுற்றியுள்ள ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே ஆதனூர் கிராமத்தில் அமைந்துள்ள அரசு மதுபான கடையில் கூடுதல் விலைக்கு மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுவதாக வாடிக்கையாளர் ஒருவர் வீடியோவாக எடுத்துள்ளார். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வைரலான நிலையில் சம்பந்தப்பட்ட கடை உரிமையாளரை சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணிக்கு எடுக்கப்பட்ட நிலத்திற்கு உரிய நிவாரணத் தொகை வழங்க கோரி பிச்சை எடுத்து நிதி திரட்டி அரசு துறைகளுக்கு அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக சமத்துவ மக்கள் கழகத்தினர் கடலூர் பேருந்து நிலையத்திற்கு வந்தனர். இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு பணியில் இருந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மணிமுக்தா ஆற்றில் கடந்த 9 தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற மாசி மக திருவிழாவில் பொதுமக்கள் விட்டுச் சென்ற கழிவு பொருட்களை உடனடியாக அகற்றக்கோரி நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை சார்பில் நூதன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மணிமுக்தா ஆற்றங்கரையோரத்தில் உடலை புதைத்துக் கொண்டு நூதன முறையில் விருத்தாச்சலம் நகராட்சியை கண்டித்து கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூரில் தேர்தல் கட்டமைப்பினை வலுப்படுத்துதல் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சி பிரதிநிதிகளுடனான கலந்தாய்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. 19 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் அனைவரும் வாக்காளர்களாக பதிவு செய்யப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்டவைகளை தெரிவித்து அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவியின் உத்தரவின் பெயரில் திருநங்கைகளுக்கான சிறப்பு முகாம் ஓமலூரில் நடைபெற்றது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் நடந்த இம்முகாமில் பல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு திருநங்கைகளிடம் குடும்ப அட்டை, மருத்துவ காப்பீடு அட்டை உள்ளிட்ட பல்வேறு அட்டைகள் பெறுவதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் தெற்கு மற்றும் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் ஹிந்தி திணிப்பு மற்றும் தொகுதி மறுவரையறை பாதிப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஒன்றிய நிர்வாகிகள், இளைஞரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மக்களை சந்தித்து பாதிப்பு குறித்து துண்டு பிரசுரங்களை மக்களுக்கு வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் ரயிலடியில் தலைமை அஞ்சல் நிலையம் அருகே ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து கரந்தை தமிழ்ச்சங்கம் மற்றும் அனைத்து தமிழ் அமைப்புகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்றத்தில் தாய்மொழி தமிழையும் தமிழ் படித்தவர்களையும் கொச்சைப்படுத்தி பேசியதாக கூறி ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் சார்பு நீதிமன்றம் அமைக்க வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் சார்பு நீதிமன்றத்திற்காக மதுரைக்கு சென்று வருவதால் கால விரயம் மற்றும் பண விரயத்திற்கு ஆளாக்கி வருவதாக தெரிவித்த நிலையில் இதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். கூடுதல் அமர்வு நீதிமன்றம் வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு தாலுகாவிலையும் தனித்தனியா எல்லா கூடுதல் அமர்வு நீதிமன்றம் வந்துருச்சு, சார்பு நீதிமன்றம் வந்துருச்சு. நீங்க மேலூர் எடுத்துக்கோங்க, உசிலம்பட்டி எடுத்துக்கோங்க, திருமங்கலத்தை எடுத்துக்கோங்க, இப்படி எல்லா இதுலயுமே சார்பு நீதிமன்றம் கொடுத்து இயக்கப்பட்டிருக்கு. இன்னும் வாடிப்பட்டி நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் நிதி ஒடுக்கப்படாதனால, மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே நிதி ஒடுக்காதனால இந்த சார்பு நீதிமன்றம் இது இயல்பு நடக்கிறதுல கட்டடங்களுக்கு அதிகமா இருக்கு. கூடுதல் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியில் உள்ள கருக்கட்டான்பட்டியில் 400க்கும் மேற்பட்ட பட்டியலின குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் கடந்த 55 வருடங்களாக அப்பகுதி மக்கள் பொது கழிப்பறை இல்லாததால் அவதிப்பட்டு வருகின்றனர். தொடர்ந்து இது குறித்து இப்பகுதி மக்கள் மதுரை ஆட்சியர் உள்ளிட்டோரிடம் பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் இதற்கு விரைவில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
நீலகிரியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் சுற்றுலா பயணிகளுக்கு இ-பாஸ் நடைமுறையை கட்டாயப்படுத்த வேண்டும் என்ற புதிய சட்டம் குறித்து அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து இ-பாஸ் நடைமுறை காரணமாக சுற்றுலா பயணிகள் வருகை குறைவாக காணப்படுவதால் சுற்றுலா தொழிலை நம்பியுள்ள வியாபாரிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் இதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை நடத்த உள்ளதாக தெரிவித்தனர். இங்க வாழுகிற மக்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதனால இன்னைக்கு நாங்க ஒரு அவசர கூட்டம் இன்னைக்கு எல்லா சங்கங்களையும் ஒருங்கிணைக்கிற ஒரு கூட்டமாக இன்னைக்கு ஹோட்டல் அசோசியேஷன், காட்டேஜ் அசோசியேஷன், டாக்ஸி கேப் அசோசியேஷன், டாக்ஸி டிரைவர் அசோசியேஷன் மற்றும் இந்த பில்டர்ஸ் அசோசியேஷன், என்ஜினியர்ஸ் அசோசியேஷன், இப்படி பல்வேறு இந்த நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைத்து இது அடுத்த கட்ட போராட்டம் என்ன செய்யலாம் அப்படின்ற குறித்து இன்னைக்கு இந்த கூட்டத்தை நடைபெற்றிருக்கு. இந்த கூட்டத்தினுடைய முடிவை இன்னும் ஓரிரு நாட்கள்ல எங்க மாநில தலைமை கூட பேசி ஒரு மிக எழுச்சிகரமான ஒரு மிகப்பெரிய போராட்டமாக அறிவிக்க இருக்கிறோம். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பாரம் தூக்கும் தொழிற்சங்கம் சார்பில் ரம்ஜான் மாத நோன்பை முன்னிட்டு மத நல்லிணக்கத்தை எடுத்துரைக்கும் விதமாக இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் திமுக பொறுப்பாளர் KM ராஜு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய நிலையில் நகர்மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் ஆனைமுடி எஸ்டேட் பகுதிக்குள் வந்த காட்டு யானைகள் பள்ளி கட்டிட வளாகத்தில் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் காட்டு யானைகள் வனப்பகுதிக்குள் விரட்டிய நிலையில் ரோந்து பணியில் ஈடுபட்ட வனத்துறையினர் இரவு நேரத்தில் தேவையின்றி பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.